தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமா இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி. கூடலூர் தொகுதி கேரளா மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ளது. சுற்றிலும் வனப்பகுதிகளை கொண்ட இந்த தொகுதி கூடலூர், பந்தலூர் ஆகிய தாலுகாக்களை உள்ளடக்கியது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 1,75,735 பேர். ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 86,773, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 88,862. இந்த தொகுதியை பொறுத்தவரை கட்சிகளின் கூட்டணி மட்டுமே வெற்றியாளரை தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் மட்டுமே இந்த தொகுதியில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கின்றன. நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தாலும் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது. கூடலூர் தொகுதி மலை கிராமங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத பல சிறப்பம்சங்கள் அதுல இருக்கு. பார்க்கலாம். கூடலூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருப்பது தேயிலை விவசாயம். இங்கு தேயிலை தோட்டமான டேண்டி தேயிலை தோட்டம் உள்ளது. அதேபோல் பிரபல தேயிலை நிறுவனங்களின் தேயிலை தோட்டங்களும் உள்ளன. தேயிலை விவசாயத்தை தவிர்த்து ஏலக்காய், கிராம்பு, குறுமிளகு உள்ளிட்ட வாசனை திரவ பயிர்களின் விவசாயம், மலை பயிர்களான காப்பி உள்ளிட்டவையும் சாகுபடி செய்யப்படுகின்றன. காய்கறிகள், வாழை என பிற சாகுபடியும் நடைபெறுகின்றன. இந்த தொகுதியில் தேயிலை தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன. பாரதியார் பல்கலைக்கழக கலை அறிவியல் கல்லூரி இந்த தொகுதியில் இருக்கிறது. கூடலூர் தொகுதியில்தான் முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளது. இது முக்கிய சுற்றுலா தலமாக இருப்பதால் இங்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இதனால் சுற்றுலாவை சார்ந்து ஏராளமானோர் இருக்கிறார்கள். தொகுதியை பத்தி பார்த்தோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கூடலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா போயிருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். கூடலூர் தொகுதி எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த திராவிடமணி இருக்கிறார். கூடலூரை அடுத்த அத்திக்குண்ணா பகுதியில் தோட்ட தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரான இவர் MA BL படித்துள்ளார். 53 வயதாகும் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வழக்கறிஞர் பணியில் இருக்கிறார். 1979ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த திராவிடமணி அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர், மெல்லியாலம் நகர செயலாளர் போன்ற கட்சி பொறுப்புகளை வகித்துள்ளார். தற்போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். கூடலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி, இவர் திமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன சட்டமன்ற தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திராவிடமணியும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களாக இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிற வகையில் தான் இருக்கிறது. ஆனால் சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் வந்த இலங்கை தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு டேண்டியில் இதுவரை எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அதிகமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வனவிலங்குகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிடும்படியாக இந்த கடந்த சில வருடங்களாக நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பாதிப்புனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த தேயிலை விவசாயம் தற்போது மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தேயிலை விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க இன்கோவுக்கு தேயிலை விநியோகம் பண்றோம். இங்க விநியோகிக்கிற தேயிலைக்கு தேயிலையை டீத்தூளாக உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து விலை நிர்ணயிக்கப்படுறாங்க. இந்த குறைஞ்சபட்ச விலையை நிர்ணயிக்க சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கணும்னு வழிகாட்டுதல் நடத்தியும் இங்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்காமலே இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் கூட கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலாக முதலமைச்சர் முன்னிலையில் கன்னி பேச்சிலே இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனையான நிலப்பிரச்சனை, அதாவது செக்ஷன் 7 பிரச்சனைக்கு பட்டா வழங்குவதற்கும் தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள
நிபந்தனையை தளர்த்துவோருக்கும் அரசு தேனீ தோட்டக் கழகமான டேண்டியுடைய குறைபாடுகளை நீக்கி நிர்வாக சீர்கேடு நீக்கி அதை மக்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் தொழிலாளிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன்.